அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஃமினாக முஸ்லிமாக படைத்து நமக்கென்று மார்க்கத்தை அமைத்து அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு எந்த ஒரு உம்மத்திற்கும் தராத பாக்கியம் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளில் மிகவும் உன்னதமான முதன்மையான பாக்கியம் என்னவென்று சொன்னால் குர்ஆனை பெற்ற சமூகம் நாம். குர்ஆனை பெற்ற சமூகம் நாம். அந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு இன்றைய உலகத்திலே, இன்றைய காலத்திலே எந்த அளவுக்கு நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். முதல்ல குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்க வேண்டும். குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 1000 அற்புதங்களை வழங்கினார். சுப்ஹானல்லாஹ், எத்தனை அற்புதங்கள்? 1000 அற்புதங்கள். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தடியை வழங்கினார், ஆஸா. அதன் மூலமாக ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். வரலாறு நாம் படித்திருக்கின்றோம். அன்றைய காலத்தில் சூனியம் தலைவிரித்து ஆடியது. அந்த சூனியத்தை போக்கும் வண்ணம் அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு அஸாவை, தடியை கொடுத்தார். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய காலத்திலே நோய் மிகவும் பரவலாக இருந்தது. தொழு நோய்கள், வெண்குஷ்ட நோய்கள், நோயினால் ஏற்படக்கூடிய மரணங்கள், காலரா, இப்ப நமக்கு கொரோனா பார்த்தோம், அது மாதிரி அதிகமான மரணங்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கையிலே ஷிஃபாவுடைய அற்புதத்தை வழங்கினார். அவர்களுடைய முபாரக்கான கைப்பட்ட அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நோயிலிருந்து ஷிஃபாவை வழங்கினார். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அற்புதங்களை வழங்கினார். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா 1000 அற்புதங்களை வழங்கினார். மூமின்களே, அந்த 1000 அற்புதங்களில் ஆக முதன்மையானது, சிறப்பானது, கியாமத் நாள் வரையும் நிலைத்திருக்கக்கூடியது திருக்குர்ஆன் மாத்திரம். திருக்குர்ஆன் மாத்திரம். மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய அஸாவுடைய பவர், அந்த அஸாவுக்கு உள்ள சக்தி அவங்களுடைய காலத்தோடு முடிஞ்சது. மறுபடியும் அந்த அஸாவை எடுத்து யாராவது அந்த மாதிரி அற்புதத்தை நிகழ்த்த முடியுமா? முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைக்கு அருளப்பட்ட அந்த நிஅமத், நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த முஅஜிஸா அவர்களோடு முடிக்கப்பட்டது. அவ்வளவுதான். குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பெருமானாரை தாண்டி இன்றைக்கு நாம் 1400 வருடங்களை கடந்து இருக்கின்றோம். அப்ப நம்ம இன்றளவும் குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் இது குர்ஆனுடைய அற்புதம். மூமின்களே, குர்ஆனை பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, குர்ஆனுக்கு இன்னொரு பெயர் ஒன்று இருக்கு. குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கு. அதுல மிக சிறந்த பெயர் என்னவென்று சொன்னால் கலாமுல்லாஹ். குர்ஆனுக்கு என்ன பேரு? கலாமுல்லாஹ். நம்ம பேர் தான் கலாமுல்லாஹ் பேர் வைப்போம். கலாம் பாஷா வைப்பாங்க, கலாமுல்லாஹ் பேர் வைப்போம். இப்ப கலாமுல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். தௌராத்துக்கு கலாமுல்லாஹ் என்று சொல்லக்கூடாது, இன்ஜீலுக்கு கலாமுல்லாஹ் என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்னது? வேதங்கள். தௌராத் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்டது, இன்ஜீல் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்டது, ஜபூர் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்டது. இந்த வேதங்களுக்கு வேதம் என்று சொல்லலாம், கிதாப் என்று சொல்லலாம், ஏடுகள் என்று சொல்லலாம். ஆனா இதுக்கு என்ன சொல்லக்கூடாது? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடாது. ஏன்? இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ரிட்டனா கொடுத்தது, எழுதப்பட்டு அந்தந்த நபிமார்களுக்கு பலகை மூலமாக ஒப்படைக்கப்பட்டது. நீட்டா ஒரே நேரத்துல என்னென்ன விஷயங்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லணுமோ அந்தந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எழுதி கொடுத்த, அல்லாஹ்வால எழுதி கொடுக்கப்பட்டது. அப்ப இதற்கு ஏடு, புத்தகம் என்று சொல்ல வேண்டும் தவிர அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று சொல்லக்கூடாது. இந்த சிறப்பு திருக்குர்ஆனுக்கு மாத்திரம் இருக்கு. திருக்குர்ஆனுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். ஏன்? திருக்குர்ஆன் எழுதப்படவில்லை. சமயங்களுக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேச
அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வந்து பெருமானாரிடத்திலே ஓதி காட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உம்மத்துக்கும் ஓதி காட்டினார்கள். அப்ப எப்படிப்பட்ட சிறப்பு! நாம் ஓதக்கூடிய குர்ஆனை முதலில் ஓதியவர் நம்முடைய ரப்புல் ஆலமீன், இரண்டாவது ஓதியவர் மலக்குமார்களின் தலைவராகிய சய்யிதுல் மலாயிகா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவதாக நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதினீர்களே, இந்த சிறப்பு எந்த ஒரு கிதாபுக்கு உலகத்துல கிடைக்கும்? ஏதாவது ஒரு கிதாபை எடுத்துட்டு இதை ஓதினது எங்க ரசூல் சொல்ல முடியுமா? இதை ஓதியவர் மலக்குமார்களுடைய தலைவர், இதை ஓதியவர் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்ல முடியுமா? குர்ஆனை தவிர. குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் உணர வேண்டும். குர்ஆன் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அப்ப இந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு இன்றைய காலத்தில் எப்படி சொல்லட்டுமா? தொடர்பே இல்லை. தொடர்பு எப்படி இருக்கிறது? தொடர்பே இல்லை, மிக மிக குறைவு. குர்ஆனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு இங்க நமக்கு எந்த அளவுக்கு தொடர்பு குறைகின்றது என்பதை விட அடுத்த தலைமுறைக்கு இது என்ன எத்தகைய பிரதிபலிப்பு, எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கிலே ஏன் லட்சங்களில் இந்த உலக கல்விக்கு செலவு செய்வார்கள். செய்யறாங்களா இல்லையா? ஸ்கூல்ல என்னைக்காவது போய் என்ன இவ்வளவு ஃபீஸ் சொல்றீங்க, ஒரு 10,000 ரூபாய் போறீங்க கேட்போமா? அண்ணா என்ன ஸ்மார்ட் கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா டியூஷன், தனி கவனம் என் பையன் மேல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வந்தாதான். ஆனா என்ன பேருக்கு பேர் எவ்வளவு எந்த அளவுக்கு ஃபேமஸான ஸ்கூல் இருக்கோ அந்த பார்த்து நம்ம போய் சேர்க்கிறோம். சேர்க்கிறது தப்பு என்று சொல்ல வரவில்லை. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம பிள்ளைய ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு போன ஆசைப்படுறோம், அதுக்காக சேர்க்கிறோம். இதெல்லாம் வேற, அந்த ரூட்டுக்கு நான் இப்ப வரல. ஆனா இதில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? குர்ஆனை நீங்க லட்சம்லாம் செலவு பண்ண தேவையில்லை குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் நேரத்தை செலவு செஞ்சா போதும், கொஞ்சம் நேரத்தை செலவு செய்தால் போதும். மூமின்களே, ஒரு செய்தி சொல்லட்டுமா? உலகத்தில் எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு சமயங்களிலும் அவர்களுடைய ஆலயத்தில், ஆலயம்னா என்ன? கிறிஸ்துவர்கள் இருந்தா சர்ச்சு, இந்துக்கள் இருந்தா கோயில், நமக்கு பள்ளிவாசல். மதத்தினுடைய ஆலயங்களிலே அவர் அந்த மதத்தினுடைய புத்தகங்களை போதிக்கப்பட்டு மாணவர்களை வளர்த்தெடுப்பது நம்ம இஸ்லாமை தவிர வேற எங்கேயும் கிடையாது. சர்ச்சில் போய் நீங்க அந்த ஒரு ஏரியாவுக்கு ஒரு சர்ச் இருக்குன்னா அந்த சர்ச்சை அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துடைய பிள்ளைகளும் தினமும் சென்று அந்த அவங்களுடைய புனித புத்தகத்தை படித்து வரக்கூடிய வளமை இருக்குதா? இல்ல. கோவில்களில் இது போன்று சொல்லிக் கொடுக்க வளமை இருக்குதா? இல்ல. நம்மிடத்தில் உள்ளது. அந்தந்த மஹல்லாவுடைய பள்ளிவாசலில் திருக்குர்ஆனுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்விகளை போதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் இன்னைக்கு இல்லை. இது எங்க ஆரம்பிச்சது? எங்க ஆரம்பித்தது? இது 1400 வருடங்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பள்ளியாசலை கட்டல. பள்ளியாசல் எப்ப கட்டினாங்க? மதீனாவுக்கு வந்த பிறகு கட்டினாங்க. அப்ப நபி பட்டம் வழங்கி 13 ஆண்டுகள் என்ன செய்தார்கள்? மக்கள் மதரசா நடத்தினார்கள். மக்கள் மதரசா எப்படி நடத்தினாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா பேசுறாங்க சஹாபாக்கள் கிட்ட. இந்த இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுவதற்கென்று ஒரு ஆலயம் இருக்கு. நமக்கு நம்முடைய குர்ஆனை பற்றி சொல்லிக் ஓதவோ கற்றுக் கொடுக்கவோ மார்க்கத்தில் அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த ஒரு ஆலயமும் நமக்கென்று ஒரு தனி இடம் இல்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனையோடு பேசிய பொழுது ஒரு 16 வயது இளைஞர், ஒரு 16 வயது இளைஞன் அன்று எழுந்தார். யா ரசூலல்லாஹ், என் வீட்டை வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்காக என்னுடைய வீட்டை வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே மதரசா நடக்கட்டும். யார் அந்த சஹாபி? அர்கம். அவங்க பேர் என்ன? அர்கம். தாருல் அர்கம் என்று சொல்வார். இன்னைக்கும் இருக்கு. அது பேர் என்னது? தாருல் அர்கம். நம்ம பாஷையில சொல்றதா அர்கம் மதரசா. என்னது? அர்கம் மதரசா என்று 1400 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்குச்சு. அன்றைய காலத்தில் காஃபிர்கள் ஒன்று கூடி பேசுவதற்கு என்று தாருல் நதுவா இருந்தது. அது மாதிரி இஸ்லாமியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி கொடுக்கவும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஓதவும் முதலில் அமைக்கப்பட்ட மதரசா என்ன மதரசா? அர்கம். தாருல் அர்கம் என்று சொன்னால்
அப்படிதான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இந்த மதரசாவுடைய வளமை வந்தது. மஸ்ஜிது நபவி என்ன தொழுறதுக்கு மட்டுமா? மஸ்ஜிது நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தபு மதரசா படிக்க வேண்டும், அதாவது குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், அங்கே எந்நேரமும் உட்கார்ந்து குர்ஆன் ஓதப்பட வேண்டும், குர்ஆனுடைய இல்மை முழு உம்மத்துக்கும் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணை அமைத்தார்கள் மஸ்ஜிது நபவியில. அதிலிருந்து நம்ம திண்ணை தோழர்கள் சொல்றோம். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் தம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கழித்த இடம் என்னது? மக்தபு மதரசா. அப்போ அப்படியெல்லாம் அவர்கள் இருந்து மக்தபு மதரசாவில வாழ்க்கையை கழித்ததனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்கள், மார்க்கத்துடைய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து தாபியீன்கள் இருந்தார்கள். இன்று வரை மதீனாவில ஒரு வளமை இருக்கு. மதீனாவில ஒரு வளமை இருக்கு. என்ன வளமை என்று சொன்னால், குழந்தைகளுக்கு சரியாக 4 வயசு 4 மாதம் 10 நாள். எத்தனை வயசு? 4 வயது 4 மாதம் 10 நாள் ஆனதற்கு பிறகு கொண்டு போய் நீட்டா மதரசால விட்டுருவாங்க. அது ஏன் அந்த டைம்? அது வளமை. எப்பத்துல இந்த வளமை? 1200 வருடங்களாக இந்த வளமை. தாபியீன்களுடைய காலத்தில் இருந்து மதீனாவுடைய வளமை இன்றைக்கும் அவங்க வீட்டு பிள்ளைங்களை 4 வயசு 4 மாதம் 10 நாள் ஆயிடுச்சுன்னா டைரக்டா கொண்டு போய் மதரசால விட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பிறந்ததுல இருந்து 4 வயசு ஆகிற வரைக்கும் எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் சுத்திட்டு இருக்கோம். எந்த ஸ்கூல்ல ஹை எஜுகேஷன் எங்க இருக்கும்? எப்படில இங்கிலீஷ்லயே அப்படியே புறணும் வாயில. ஆசைப்படுறது தப்பு இல்லை. எவ்வளவு பெரிய கல்வி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா குர்ஆனை கொடுக்காமல் கொடுத்தா அது குப்பை. குர்ஆனுடைய இல்மு ஒருவனுடைய கல்வில வந்துருச்சுன்னா உலகத்துல வர எல்லா இல்மும் கால் தூசிக்கு சமம். அல்லாஹ்வுடைய கலாம் எந்த பிள்ளைகளுடைய கல்வியில உள்ளத்திலே பதிக்கப்பட்டு விட்டதோ, சுமத்தப்பட்டு விட்டதோ, அந்த பிள்ளைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கல்விகளும் தூசுக்கு சமம். அதை நம்ம செய்கிறோமா? பள்ளிக்கூட படிப்புக்காக குர்ஆனை புறக்கணிக்கின்றோம். யாரை புறக்கணிக்கின்றோம்? அல்லாஹ்வை புறக்கணிக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப அன்பிற்குரியவர்களே, மக்தபு மதரசாக்களில் நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும். மக்தபு மதரசாக்களில் ஏன் நான் சொல்கின்றேன்? மக்தபு மதரசாக்கள் தான் இஸ்லாமிய ஆணிவேர். ஒரு சமூகம், அந்த சமூகத்துடைய வாலிபர்கள் இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக, மார்க்கத்தின் மீது பிரியமுள்ளவர்களாக, நபியை நேசிக்கக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சிறுபிராயத்தில் அவர்கள் கட்டாய மதரசா கல்வி, மக்தபு மதரசாவில் அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். இணைக்க தவறினால் என்ன நடக்கும்? நான் சொல்லல. இந்த கடந்த நூற்றாண்டினுடைய இந்த உம்மத்து பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷம் இமாம் அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இமாம். எப்படிப்பட்ட இமாம்னா, அவங்கள பத்தி சொல்றதுக்கான காரணம் அப்பதான் அவங்க சொன்னா நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு நம்ம கூட்டம் ஒருத்தரோட சொல்ல ஏத்துக்குது. எதுக்காக? அவன் மேல ஒரு பைத்தியம். அதனால என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அது தவறு. ஆனா இது என்ன? சரினா அந்த இமாம் இருக்காங்க இல்லையா, அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மாமேதை. அவங்க எழுதின கிதாப அரபில, அவங்க எழுதின பாட கிதாப அரபியர்கள். யாரு? நம்ம அரபியர்கள் இல்ல. நம்ம பிறந்தது அந்தந்த மண்ணில் உள்ள மொழி, நம்ம தமிழ் மொழியில இருக்கிறவங்க. இப்ப தாருல் நல்வால படிச்சவங்க அவங்க அரபி கிடையாது. ஆனால் அரபி அல்லாத ஒருவர் எழுதிய புத்தகத்தை, அரபியில் அவர்கள் எழுதிய புத்தகத்தை அரபு நாட்டில், அரபிலேயே காலங்காலமா பிறந்து வளர்ந்த அரபியர்களுடைய மதரசாக்களில் இவர்கள் எழுதிய புத்தகத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இமாம்! முழுக்க மார்க்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்த இமாம் அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஒரு விஷயம், ஆராய்ந்து பதிவு செய்யறாங்க. ரிஜாலுல் ஃபிக்ர் ஃபித்தீன் என்கின்ற இந்த பிரபலமான நூலில் அவங்க பதிவு செய்யக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், எந்த ஊரிலே, நல்லா கவனிக்கணும், எந்த ஊரிலே பிள்ளைகள் சரியான நேரத்தில் சிறு பிராயத்தில் இந்த மக்தபு மதரசாக்களில் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லையோ, மக்தபு மதரசாக்களில்
கொண்டு போய் சேர்க்கப்படவில்லையோ அந்த ஊரிலே ரித்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரித்தத் என்று சொன்னால் மத மாற்றம். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு எப்படி ஒரு வாலிப இளைஞனோ இளைஞியோ சர்வசாதாரணமாக மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு நதீஷோட போய் சேர்றாங்களா இல்லையா? காஃபிர்களோடு இணைகிறார்களா இல்லையா? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். காரணம் என்ன? இமாம் அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், சிறு பிராயத்தில் மக்தபு மதரசாக்களிலே சேர்க்கப்படாத பிள்ளைகள் அவர்களுடைய வருங்கால நிலை இப்படி இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஃமின்களே, அப்போ நீட்டா சொல்றதா இருந்தா, தெளிவா உங்களுக்கு சொல்றதா இருந்தா, மக்தபு மதரசாக்களில் உங்க பிள்ளைகளை நீங்க கொண்டு போய் சேர்க்கல என்று சொன்னால் you are failed in parenting according to Islam. இஸ்லாமுடைய பார்வையில பிள்ளை வளர்ப்பில் நீங்க அப்பவே தோத்துட்டீங்க. யாராவது இதுக்கு பதில் தெரிவிக்க விரும்புகிறீர்களா? எதிர்கருத்து. பிள்ளைகளை மதரசாவிலே கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு சரியான வயதிலே குர்ஆனை கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள், அந்த முஹல்லாவுடைய தலைவர்கள் எல்லாரும் ஃபெயில். அப்போ சரி வர பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்தப் மதரசாக்கள ஒண்ணுமே இல்லை முனிங்களே, நீங்க கொண்டு போய் இந்த வயசுல சேர்த்துட்டீங்கன்னா குர்ஆன் எல்லா வேலையும் பார்த்தோம். சொல்ல நிறைவுக்கு வர குர்ஆன் மக்தப் மதரசாக்களில் ஒரு மாணவனை கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு சொன்னா, சின்ன பிள்ளைய வளர்ந்த பிறகு ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 12 வயசுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆனையும் சரளமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றுவான். நீங்க இன்னும் அதிகமா முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாக உருவாக்கி விடுவான். அப்படி ஆயிட்டானா அந்த பிள்ளைய அல்லாஹ் பொறுப்பேற்றுப்பான். ஏன்? குர்ஆன் உள்ளத்துல இருக்கு. இதை எப்படி நீங்க விளங்கணும்? குர்ஆன் சொல்லி கொடுத்து வெறும் குர்ஆன் சொல்லி கொடுத்தா எப்படி எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னால் ஒரு செய்தி. இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இஸ்லாம் உலகத்திலே அதிகமா பரவி வரக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ரஷ்யாவா இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இங்க இஸ்லாம் அதிகமாக பரவுது. ஆனா உங்களுக்கு ஒரு தெரியும், அங்கதான் இஸ்லாத்துக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்கு. அமெரிக்கால இஸ்லாத்துக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்கு, ஆனா அங்கதான் இஸ்லாம் அதிகமா பரவுது. ஏன்? அங்க ஒண்ணும் ஒரு தனி தாவா பையன் நடக்கல. அங்கங்க மேடை போட்டு இஸ்லாத்துக்கு வாங்க யாரையும் கூப்பிடல, வீட்டு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்கல. அப்ப இந்த வேலையை யாரு பண்றா? இந்த குர்ஆன் பண்ற. குர்ஆன் செய்கின்றது. எப்படி செய்கின்றது? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நியூயார்க்ல இஸ்லாம் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இப்ப இதை எப்படியாச்சும் நிப்பாட்டணும், தடுக்கணும் அப்படின்னு சென்சஸ் எடுத்ததற்கு பிறகு அந்த பெரிய தலைவர்கள் கூடி முடிவு செய்கின்றார்கள், குர்ஆன் தான் இதற்கு காரணம். குர்ஆன அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய லைப்ரரியில குர்ஆனை படிப்பதன் மூலமாக ஒண்ணுமில்ல, குர்ஆன் எடுக்கிறான் படிக்கிறான் இஸ்லாத்துக்கு வரான், குர்ஆன் எடுக்கிறான் படிக்கிறான் இஸ்லாத்துக்கு வரான். அப்போ இந்த குர்ஆனை நம்ம மறைக்கணும். சைலண்டா ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. எல்லா சிட்டில இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரி, நியூயார்க் சிட்டில இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரிகளில் இருந்தும் ரிலிஜியஸ் சார்ந்த மதம் சார்ந்த புத்தகம் இருக்கக்கூடிய அந்த கேபின்ல இருந்து குர்ஆனை மட்டும் நீட்டா எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருங்க, குர்ஆனை யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறான். இப்போ இந்த எல்லாம் பொறுப்புதாரியா இருக்கக்கூடிய சீஃப் லைப்ரரியன், அவர் பேர் ஜோசப் கெப்ரியல். அவர் பேர் என்ன? ஜோசப் கெப்ரியல். இவரு ஆர்டர் வந்துச்சு, சரி போட்டு எல்லாத்தையும் குர்ஆனை மறைச்சு வச்சுட்டாரு. நீ அவர் லைப்ரரியில எடுத்துட்டு போய் ஓரத்துல வச்சுட்டாரு. வச்ச இவரு ஏன் குர்ஆனை மட்டும் இப்படி ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க, குர்ஆனை படிக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படி என்ன இந்த குர்ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஓரத்துல போய் ஒளிச்சு வச்சாரோ அங்க உட்கார்ந்து இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜோசப் கெப்ரியல் எந்த ஓரத்துல குர்ஆனை ஒளிச்சு வச்சாரோ அந்த ஓரத்துல உட்கார்ந்து குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சாரு. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் ஏத்துக்கிட்டார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இப்ப அவருடைய பேர் இப்ராஹிம். அப்ப மூமின்களே, குர்ஆனுடைய வேலை இது. குர்ஆனை யாரு படிக்கிறார்களோ அவங்களுக்கான நேரான பாதையை, சத்திய பாதையை குர்ஆனின் மூலமாகவே அதான் நசீபாக்கிடுவான். இப்ப புரியுதா? மார்க்கத்தை, குர்ஆனுடைய இல்மை பிள்ளைகளுக்கு சிறு வயதில் நாம் கற்பித்தால், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் இஸ்லாமிய வழிமுறையிலே, இஸ்லாமிய வழிபாட்டிலே நம்முடைய கண்ட்ரோல்ல நிச்சயமாக பிள்ளைகள் இருப்பாங்க.
சில செய்யலாமா? இப்போ ஸ்கூல் எல்லாம் முடியக்கூடிய நேரமாக இருக்கு. எல்லாம் என்ன பண்ணுவீங்க? சிறப்பா ஊருக்கு கிளம்புவீங்க, அப்படிதானே? எல்லாம் ஊருக்கு போவோம், அது தப்பு இல்லை, சொந்தங்களை அரவணைக்கிறோம் இல்லையா? போனாலும் போகாதவர்கள் இல்ல போன அந்த இடத்துல வாய்ப்புள்ளவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்த பள்ளியில நடக்கக்கூடிய மக்தப், நம்ம பள்ளியிலே அல்ஹம்துலில்லாஹ் மக்தப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மக்தப் போயிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இங்கே வர வாய்ப்புள்ளவங்க பிள்ளைகளை மதரசாவுக்கு தவறாமல் அனுப்பி வைங்க. மதரசாவில் அவன் அலிபாத்தா ஓதி நீ யார், நான் முஸ்லிம் என்று சொல்லி, உனது நபி யார், அல்லாஹ் எத்தனை வேதங்களை படைத்தான், எத்தனை வேதங்களை எந்த நபிக்கு கொடுத்தான், எத்தனை மலக்குமார்களை படைச்சான் என்று இதை ஓதாத வரை அவன் மூமினாக முஸ்லிமாக இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிரான எல்லாமே கையில ரெடியா இருக்கு. சரியான முறையில மார்க்கம் கற்பிக்கப்படாதனாலதான் வேற எவனாவது மார்க்கத்தை பத்தி தப்பா பேசினா நம்ம ஆமா நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இஸ்லாத்தை பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல. இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய பிள்ளைகள் மூமினான பெண்கள் நம்ம முஸ்லிம் பிள்ளைகளை பார்த்து புர்கா போடுறது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அது தவறுதான் சொல்லக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கி இருக்கிறோம் சொன்னா இதை விட கேவலம் என்ன? பர்தா அணிவது உங்க இஸ்லாம் உங்களை கட்டுப்பாட்டுல வைக்குது, உங்களை கொடுமைப்படுத்துது, உங்க சுதந்திரத்தை பறிக்குது என்று ஒரு காஃபிர் சொல்லும் பொழுது அந்த கருத்து சரிதான் என்று அதை சரி என்று ஒப்புக்கொள்கின்ற மனப்பான்மைக்கு நம் பிள்ளைகளை தள்ளியது யார்? யாரு? அப்போ அதுக்காக தான் சொல்றேன், மதரசாக்கள் இந்த நேரத்தில் சரியான வயதில் நம்ம பிள்ளைகளை அனுப்பிட்டோம்னு சொன்னா அவர்கள் வளரும் பொழுது அந்த நேரத்துல ஏன் எதுக்கு கேள்வி கேட்க வயசு இல்லை. பருவம் அடைந்ததற்கு பிறகு அறிவு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கேள்வி கேட்கும், இதையா பண்றோம் அதையா பண்றோம். ஆனா அந்த வயது இருக்குது, என்ன நம்ம உள்ள இன்பில்ட் என்ன போடுறோமோ அதை அப்படியே உருவாக்கி. அப்போ இப்படி ஒரு பிள்ளையை நம்ம உருவாக்கும் பொழுது நாளைக்கு அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய அந்த நிலையை எல்லாம் வைக்க மாட்டோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சொல்ல வந்த விஷயம் மக்தபு மதரசாக்கள் என்பது இஸ்லாத்தினுடைய ஆணி வேளாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை அங்கே சேர்ப்பதன் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறைகளை இஸ்லாமிய தலைவர்களாக, பள்ளியுடைய சிறந்த முத்தவள்ளிகளாக, மார்க்க சேவகர்களாக, எல்லா வகையிலும் எல்லா சமூகங்களாலும் எல்லா சமயத்தார்களாலும் அன்பாக நேசிக்கக்கூடிய பண்பாளர்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் பிள்ளைகளை அல்லாஹ் கூறியது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழியிலே சிறந்த முறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய தௌஃபீக்கினை அனைத்து இஸ்லாமிய பெற்றோர்களுக்கும் குறிப்பாக நமக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.